உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். துலா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த துலா ராசி என்பர்கள். இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்து ஒரு விஷயத்தை செய்யணும், யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பர்கள். இந்த துலா ராசி என்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு வருட கிரக பலன் சொல்லும்போது வருட கிரகங்கள் ரொம்ப முக்கியம். அந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த துலா ராசி என்பவர்களுக்கு. இந்த குரு பயிற்சி, அதுக்கப்புறம் சனி பகவானுடைய பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு, 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேதுவும் 5ஆம் இடத்தில் ராகுவும் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. ரொம்ப முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, துலா ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. இந்த அவமானம் சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லது பண்ணியும் கடைசியில் கெட்ட பேர் தான் வாங்கினேன். குடும்பத்தில் நான் ஒருத்தர் கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்தேன், கடைசியில் அந்த பணமும் வரல, கடைசியில் நான் அவங்ககிட்ட பணம் அடிக்கடி கேட்டதுனால என் மேலே கோவப்படுறாங்க அப்படின்னு ஏற்பட்ட அவமானங்கள். சில பேர் கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாதனால ஏற்பட்ட அவமானங்கள் நிறைய. இது மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏண்டா நம்ம இதெல்லாம் செய்கிறோம், நான் போய் செஞ்சு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு விடிவு காலமாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு வராரு. குருவுடைய 5ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசியில் விடுது. குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை 3ஆம் இடத்துல விடுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, இந்த துலா ராசி என்பவர்கள் நிறைய முயற்சி பண்ணீங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. நான் எவ்வளோ முயற்சி பண்ணும் கடைசியில் கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் நேர்மையாக இருந்தேன், நியாயமாக இருந்தேன். சில நேரம் கடவுள்கிட்டே நான் போய் சண்டை போட்டிருக்கேன், கடவுளே இப்படி திட்டியிருக்கேன், ஏன்பா நான் மட்டும் இப்படி நல்லது தானே செய்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுத நாட்கள்லாம் உண்டு சார்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பவர்கள். நீங்கள் செய்த வழிபாடு, நீங்கள் செய்த ஞான தர்மம், நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரணும். நல்ல நேரத்தில் தான் அந்த தான தர்மங்களும் உங்களுக்கான ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் செய்த பரிகாரங்கள், நீங்கள் செய்த வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது தான் அதற்கான பலனை அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி பலனை அனுபவிக்க முடியக்கூடிய அற்புதமான வருடம் தான் இந்த 2025ஆம் ஆண்டு வருடம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான், சத்ரு ஸ்தானத்தில் சனி பகவான், முதல்ல சத்ருக்கள் விலகுவார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, துலா ராசினாவே எனக்கு நிறைய பேர் எதிரிகளாக இருக்காங்க, எனக்கு நிறைய செய்வினை தோஷம் வச்சுட்டாங்க, எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, இந்த மாதிரி புலம்பக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். எப்போவுமே திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பவர்கள் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆவது ராசி, சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி. அதனால் எப்போவுமே அந்த திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்கும். அதனாலே வாழ்க்கையில் நிறைய பேரால் வெளியில் வர முடியல. நல்ல அறிவு இருந்தும் நல்ல திறமை இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியாத மிக மிக முக்கிய காரணம் இது ஒன்றா இருக்குது. அதனால் இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் போகிறதுனால திருஷ்டி தோஷம் விலகும். முதல்ல உங்களுடைய எதிரிகள், பகைவர்கள் தவிடுபடியாவார்கள். அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த வருஷம் உங்களை பார்த்து பயந்து ஓட போகிறாங்க. இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேற ஒரு பிரச்சனை அவங்க உங்களுடைய கவனத்துலேருந்து மாற போகிறாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் வேலை மாற்றம் அடைவதற்கான நேரம் வரப்போகுது. அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல பதவிகள், பட்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. காரணம் என்ன, 9ஆம் இடத்துல குரு பகவான் மட்டுமே. ஒரு எந்த விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பட்டங்கள், பதவிகள், பொருளாதாரம், வளர்ச்சியில், வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அதை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே. அது அந்த பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷம்
துலா ராசி என்பவர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை, பேர் புகழ, அங்கீகாரத்தை, வருமானத்தை, சம்பள உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இந்த குரு பகவான் இருக்கார். அதே போல் அவருடைய பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் விழுந்தனால நீங்கள் போய் சும்மா லைட்டாக சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. ஏன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நிறைய சண்டை சச்சரவு, நிறைய பிரச்சனை, வாழ்க்கையில் ஏண்டா கல்யாணம் பண்ணணும் நம்ம அப்படின்னு யோசிக்கக்கூடிய துளாராசின்றெல்லாம் கடந்த 1.5 வருஷத்தில் இருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கல்யாணமாய் பல வருஷம் வாழ்ந்தவங்களே ஏண்டா நம்ம கல்யாண பந்தத்தில் இருக்கோன்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சில பேருக்கு தகாத உறவுகள், தகாத தப்பான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால் மன வருத்தத்துடன் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் விலகும். சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும். திருமணமாகி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழலாம். இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது என்னென்னா, இன்னொரு விசேஷம் என்னென்னா, நீங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த வயசில் என்னென்ன விஷயம் நடக்கணுமோ, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அந்த காலகட்டத்தில் நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள், அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் எல்லாம் அமையணும். அந்த மாதிரி விஷயத்தை 2025ஆம் ஆண்டில் துளாராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க. நல்ல மார்க் எடுக்க போகிறீங்க மாணவர்கள். அதே மாதிரி மாணவர்கள் வெளிநாட்டு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு போய் படிப்பீங்க. எந்த பிரச்சனையும் வராது. கடந்த வருஷம் முடித்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் கூட சரியாக கிடச்சிருக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி கடைசியில் அது போய் தப்பான முடிவு எடுத்து அங்கே போய் திருப்பி வரா மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த வருஷம் விலகும். அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் அனுகூலமான சூழ்நிலை. அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கவங்க நல்ல இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்க போது. அரசு சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. நிறைய பேர் டெண்டர் எடுத்து வேலை செய்வீங்க, கான்ட்ராக்ட்ஸ் எடுப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இருக்க போது. அதே மாதிரி இந்த துலா ராசியில் இருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் பணம் முடக்கம் நிறைய இருக்குது சார். பணம் வரவே மாட்டேங்குது. பிஸ்னஸ் பண்ணுறோம், பேர் தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குதுன்னு சொல்லக்கூடிய துளாராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. சில பேர் கடன் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது, நான் எதை செஞ்சாலும் லாபம் வரல. இந்த துளாராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையாக இருக்கக்கூடியவர். அந்த நேர்மை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராஃபிட் மார்ஜினை கம்மியாக வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வருஷம் அதிகமான நான் ஒரு மார்ஜின் வச்சு பண்ண போகிறேன், கவலைப்படாதீங்க. ஐயோ கஸ்டமர் வராமல் போயிடுவாங்க சார், காம்படிஷன் அதிகமாக இருக்கலாம் யோசிப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி கவலைப்படாமல் கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல மார்ஜின் இருக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க. அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போது. முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா 5ஆம் இடத்துல எப்போ ராகு பகவான் வந்தாரோ அதிலிருந்தே குழந்தை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டில் பிறக்க தான் போகுது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது இயற்கையாவோ எந்த மாதிரி விஷயத்தில் இருந்தாலும் சரி அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது. அதே போல் 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய ஈடுபடலாம். வெளிநாடு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கீங்க சார், நான் இங்கேயும் பாடுபட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன். நிறைய துளாராசி என்பது ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஎஸ், கனடாவில் இருப்பாங்க. இந்த 3 நகரங்களும் அவங்களுக்கு சாதகமான நகரங்களாக இருக்கும். மற்ற கண்ட்ரிலாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, அதிகமாக வாழக்கூடியவர் இந்த கண்ட்ரியில் இருக்காங்க. அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மாறினதுனால அங்கே இருக்க முடியுமோ இருக்க முடியாதுன்னுலாம் வருத்தப்பட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நேரம் தான். நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அந்த நேரம் நல்லா இருக்கக்கூடிய நேரம் இந்த 2025 இருக்குது. அங்கேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது, நல்ல இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்,
கணவன் மனைவி சேர்ந்து வேலை பார்க்க போகிறீங்க, அங்கேயே ஒரு வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இந்த வருஷம் வரும். இல்லை அங்கே ஒரு இடமாற்றம் பண்ணி ஒரு வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி வெளிநாட்டிலையுமே நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குது. மொத்தத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு இருந்த அவமானங்கள், கெட்ட பேர், கடன் பிரச்சனைகள், தொழிலில் வளர்ச்சி, வாழ்க்கையில் குடும்பத்தில் சந்தோஷங்கள் எல்லாமே நிலவக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல, திசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.